டெல்லியில் திமுக எம்பிக்கள் திருச்சி சிவா, கனிமொழி இருவரும் ஹைட்ரோ கார்பன் திட்டம் குறித்து மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானை சந்தித்து பேசினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசி வருகின்றனர். ஒட்டுமொத்தமான கோரிக்கையினை திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல் தலைவர், தமிழ்நாடு சட்டமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவர் தளபதி அவர்கள் பெட்ரோலியத்துறை அமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அந்த கடிதத்தை கொடுத்துவிட்டு அது தொடர்பாக அவரிடம் பேசினோம். இந்த திட்டத்தை நிறுத்திட வேண்டும், பொதுமக்கள் மிகுந்த போராட்டத்தில் இருக்கிறார்கள் என்று வேண்டுகோள் வைத்தோம். அவர் இந்த திட்டம் எதிர்காலத்திற்கு பயன் தரக்கூடியது, வளர்ச்சி தேவை என்றால் சிலவற்றை நாம் மேற்கொள்ளத்தான் வேண்டும். இந்தியாவில் இருக்கிற பெரும்பாலான பகுதிகளில் இது போன்ற ஆராய்ச்சிகள் நடைபெறுகின்றன, எண்ணெய் வளங்கள் எடுக்கப்படுகின்றன, ஏன் தமிழ்நாடு மட்டும் அதை ஏற்கவில்லை என்று அவர் கேட்டார். எங்களை பொறுத்தவரை விவசாயம் பாழ்பட்டு விடக்கூடாது. ஒரு வளமான சாகுபடி ஆகின்ற நிலத்தில் இப்படிப்பட்ட திட்டத்தை செய்கிற போது ஒட்டுமொத்தமாக எதிர்காலத்தில் குடிநீருக்கு கூட பஞ்சம் வரக்கூடிய ஒரு அபாயம் இருக்கின்றது. நேற்றைக்கு கூட புதுக்கோட்டை மாவட்டத்திலே வணக்கங்காடு என்ற பகுதியில் பழைய ONGC கிணறு ஒன்றில் தீப்பற்றி எரிந்தது. அங்கு மக்கள் மத்தியில் பீதி ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொன்னோம். அவர் தன்னுடைய நிலையில் பொதுவாக இது போன்ற திட்டங்கள் தேவைதான் என்று சொன்னார். இந்த திட்டங்கள் தேவை என்பது சரி என்று நீங்கள் உணர்ந்தால் அதை மக்களிடம் எடுத்து சொல்கின்ற கடமையினை நீங்களே எடுத்துக்கொள்ள வேண்டும். மக்களை மனமாற்றம் செய்யாமல், ஒரு பகுதியிலே வாழ்கிற மக்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல், அவர்களுடைய ஆதரவு இல்லாமல் எந்த திட்டத்தையும் செயல்படுத்த முடியாது. எனவே அது போன்ற முயற்சியில் நீங்கள் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். அதை கேட்டுக்கொண்டு பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் சொன்ன ஒரு மிக நல்ல அல்லது ஒரு தீர்வு என்னவென்றால், எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் மாநில அரசினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் எங்களால் செய்யவே முடியாது. எனவே மாநில அரசு மறுத்துவிடுமானால் நாங்கள் அதை மேற்கொண்டு செய்ய முடியாது என்ற கருத்தை சொல்லியிருக்கின்றார். இதுதான் இன்றைக்கு மத்திய அமைச்சருடைய நிலை. சார், இப்போ பொன்ராதாகிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்ப்பவர்கள் வந்து தெரியாமலே எதிர்க்கிறாங்க, எதிர்ப்பவர்கள்லாம் என்ன விஞ்ஞானியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. அதற்கு உங்களுடைய பதில்? அவர் அதாவது விஞ்ஞானிகளா இல்லையா என்பதல்ல, மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றி கவலைப்படுகிறார்கள், பாமர மக்கள். இது எதிர்காலத்தில் உணவுக்கு மனிதன் அலையக்கூடிய நிலை வறுமையானால் கையில் பணத்தை வைத்துக்கொண்டு, எண்ணெய் வளத்தை வைத்துக்கொண்டு எதுவுமே செய்ய முடியாது. அரபு நாடுகள் எண்ணெய் வளத்தில் இருந்தாலும் கூட மற்றவைகளுக்கு வெளிநாடுகளைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் நம்மிடம் இருப்பதை ஏன் தொலைத்து விட்டு போக வேண்டும் என்று கேட்கிற போது, எதுவாக இருந்தாலும் பாதிக்கப்படுகின்ற மக்களை மனமாற்றம் செய்துவிட்டு ஒரு திட்டத்தை தொடங்க வேண்டிய பொறுப்பு தான் அரசாங்கத்திற்கு இருக்கிறதே தவிர, கேள்வி கேட்பவர்கள் யார் என்ற ஆராய்ச்சியில் ஈடுபடுவது ஏற்புடையதாக இருக்க முடியாது.